துருவ விக்ரம் வந்து மிகப்பெரிய நடிப்பை வந்து காமிச்சிருக்கிறாரு. அவங்க அப்பாவை வந்து சேதுல நம்ம பார்த்திருப்போம்ல, அந்த மாரி ஒரு நடிப்பை லைட்டா காமிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக மாரி செல்வராஜன் இந்த கதையை நல்லா வந்து ஸ்கிரீன் பிளே நல்லா கொடுத்திருக்காரு. ரியலா சதன் சைடுல நடந்த 2 பெர்சனுக்குள்ள நடந்த கான்ட்ரோவர்ஷியல் ஸ்டோரி. இதுல துருவ் விக்ரமோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. அந்த ஒரு வில்லேஜ் கேரக்டர்ல எப்படி அடாப்ட் பண்ணணுமோ அது மாதிரி அடாப்ட் பண்ணியிருக்காரு. சூப்பரா இருக்கு ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. நான் வந்து எதிர்பார்த்ததை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு இந்த படம். படம் சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் அவரோட படம் தான். இதுக்கு முன்னே என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் இதுலையும் சொல்லியிருக்காரு. எப்படி சவுத் சைடில் என்னென்ன விஷயங்கள் நடக்கோ அதை வந்து எப்படி மக்களுக்கு காட்டணுங்கிறத வந்து நல்லா காட்டியிருக்காரு மாரி செல்வராஜன். அதே மாதிரி என்னன்னா மனத்தி கணேசன் அந்த அண்ணனோட கதையை வந்து நல்ல ஒரு ரீதியாக வந்து சவுத் சைடில் எல்லாத்துக்குமே தெரியும். திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த தென் மாவட்ட சைடு எல்லாத்துக்குமே தெரியுமே தவிர தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக மாரி செல்வராஜன் இந்த கதையை நல்லா வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா கொடுத்துருக்காரு. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலத்துக்கு வந்து இந்தியன் டீம் வரைக்கும் லேண்டு அர்ஜுனா அவார்டு பெற்றாரோ அதை வந்து நல்ல விதியாக துருவ விக்ரமண்ணன் வச்சு நல்லா யூஸ் பண்ணி நல்ல படம் எடுத்திருக்காங்க. நல்ல ஸ்க்ரீன் பிளேயாக வந்திருக்கு. அவருடைய நடிப்பு வந்து ஆதித்யவர்மால வந்து நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி மகான்லேயே வந்து ஒரு தந்தை மகனுக்கான போட்டியாக வந்து நல்லா நடிச்சிருப்பாரு. அதெல்லாம் பார்க்க சொல்ல வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிமா ஃபர்ஸ்ட் படம் ஆதித்யவர்மா வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் அந்த ஒரு ஃபிலிமா இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு கபடியை வந்து பொறுத்து இருக்கும். லைக் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போய் வந்து அவ்வளோ பாலிடிக்ஸ்லேயும் சரி, அவ்வளோ கேஸ்ட் ரீதியாக எவ்வளோ பிரச்சனையில இருந்தும் சரி, எல்லாத்துலேருந்து கீழே இடத்துலேருந்து எப்படி மேலே போய் நம்ம வந்து நல்ல விளையாண்டு எவ்வளோத்துக்குள்ள நம்ம உழைப்பு வந்து இந்த உலகத்தை காட்டணுங்கிறதுக்காக இந்த படத்தை எடுத்திருக்கிறதுனால இந்த படத்தை வந்து அவர் வந்து கெரியருக்கு நல்ல ஒரு படமா இருக்கும். அதை தான் அவர் வந்து சொல்லியிருப்பாரு. இது வந்து ஃபர்ஸ்ட் 2 படம் வந்து அவ்வளோ நல்லா இருந்தாலும் சரி, இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் சொல்லியிருக்கிறது காரணம் அது ஒன்று தான். அவர் கெரியர்ல வந்து இதுதான் அவர் வந்து உச்சத்துக்கு கூட்டு போகிற ஒரு படம். மாரி செல்வராஜ் துருவ விக்ரம் எந்த அளவுக்கு இந்த படத்துல வந்து வேலை வாங்கியிருக்காரு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு துருவ விக்ரம். லைக் என்னன்னா மாரி செல்வராஜனை வந்து நல்லாவே காட்டியிருக்காரு துருவ விக்ரமை. அதை வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. இவனை வச்சு பண்ணனா இவன் கரெக்டாக பண்ணுவான், இவன் கரெக்டாக இந்த இடத்துல இவனை வச்சோம்னா இவன் வந்து கரெக்டாக பண்ணிடுவாங்கிற ஒரு நோக்கத்துக்காக துருவ எடுத்திருக்காரு. அது மாதிரி துருவ விக்ரமனும் லைக் எப்படின்னா சும்மா நார்மலாக ஹீரோ மாதிரி சும்மா நடிக்கிறனால லைட்டாக தொட்டு விடணும், கபடிலாம் லைட்டாக அடிச்சுட்டு விட்டா போதும் அப்படின்னு காட்டலை. ரியலாக ஒரு பிளேயர் மாதிரி நீ விளையாடணுங்கிறதுக்காக 8-9 மாதமாகவே எங்கள் ஊர் சைடில் வச்சு அவருக்கு வந்து நல்ல ஒரு ப்ராக்டிக்ஸ் கோச்சிங்லேருந்து எல்லாமே கொடுத்து அவரை நல்லா வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு. எப்படி ஒரு கபடி பிளேயர் விளையாடுவாரோ அந்த அட்டம்ப்ட்லேருந்து அந்த ஸ்கில்ஸ்லேருந்து எல்லாமே ஆஸ் ஒரு கபடி பிளேயர்ஸாக நாங்கள் எல்லாருமே கபடி விளையாட பசங்க தான். எங்கள் ஊர் சைட்லேருந்து எல்லாருமே கபடி விளையாடுறவங்க தான் சவுத் சைடில். எப்படி விளையாடுவாரோ ஒரு கபடி பிளேயர் அந்த மாதிரி அவர் விளையாடணுங்கிறதுக்காக நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்து நல்லா காட்டியிருக்காரு. அதனால் நம்ம வந்து அவர் பிளேயிங்லேருந்து அவர் ஆக்டிங்லேருந்து எதையுமே நம்ம குறைச்ச முடியாது, நல்லா காட்டியிருக்காங்க. அமீர் சாராக இருந்தாலும் சரி, லால் சாராக இருந்தாலும் சரி, எல்லாம் 2 பேருக்குமே ஈக்குவலான ஒரு ஆக்டிங் ஸ்கில்லை தான் கொடுத்துருக்காரு. இவரை வந்து நல்லா உயர்த்தி காட்டணும், இவரை தாழ்த்தி காட்டணும்லாம் கிடையாது. 2 பேரும் ஈக்குவலாக எப்படி உண்மை சம்பவம் வந்து சவுத் சைடில் நடந்துச்சோ அந்த ஒரு சம்பவத்தை காட்டி எடுத்திருக்காரு. தவிர யாரையும் குறைச்சி தாழ்த்தி காலத்தில் மாரி செல்வராஜன் அந்த ஒரு இடத்துல எல்லாரையும் ஈக்குவலாக காட்டி எந்த ஒரு சமூக ரீதியான ஒரு பிரச்சனைகளும் வரக்கூடாதுங்கிறதுக்காக கரெக்டாக காட்டியிருக்காரு ஒரு உண்மை சம்பவத்தை. அதனால படம் வந்து நல்லா அமைஞ்சிருக்கு. எல்லாரும் ஃபேமிலியை வந்து பார்க்கலாம். பசுபதியோட அப்பா ரோல் வந்து அப்படி நல்லா நடிச்சிருக்காரு. லைக் எப்படின்னா ஒரு தந்தை மகன் வந்து எவ்வளோத்துக்குள்ள வந்து ஒரு அம்மா இல்லாத பிள்ளைய வந்து எப்படி எவ்வளோத்துக்குள்ள கஷ்டப்பட்டு பொத்தி காப்பாற்றி வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போகணுமோ அந்த மாதிரி அவர் கஷ்டப்பட்டு தான் அவர் பையனை வந்து அப்படி காட்டியிருப்பாங்க துருவ விக்ரத்தை. ஆனால் அது ஒரு லெவலுக்கு மேலே அவரும் அதை அக்செப்ட் பண்ணி சரி நம்ம பையன் வந்து வெளியே இடத்துக்கு போகணுன்ட்டு அவர் பையனுக்காக நின்று நல்ல ஒரு ஆக்டிங் ஃபீலை கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு தந்தை மகனாக நல்லா நடிச்சிருக்காங்க. அது என்னன்னா இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துலேருந்து அவர் வந்தார், இந்த மாதிரி ஒரு போராட்டம், இந்த மாதிரி ஊர் சைடில் கலவரம்லாம் நடந்துச்சு, அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் நான் விளையாட போனேன், அவ்வளோ ஸ்ட்ரகிளில் போனேங்கிறத வெளிப்படுத்தணுங்கிற ஒரு காரணக்காக தான் உண்மை சம்பவமாக காட்டணுங்கிறக்காண்டி தான் அண்ணன் வந்து காட்டியிருப்பாங்க. மற்றபடி அதில் வந்து இதனால 4 பேருக்கு வந்து ஒரு வயலன்ஸை உண்டாக்கணும்லாம் கிடையாது. இப்படிலாம் நடந்துச்சு, இதுலேருந்து தான் நாங்கள் வெளியில் வந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டணுங்கிறக்காண்டி நல்லா காட்டியிருக்காங்க. இந்த படத்துல இருக்கு லைக் எப்படின்னா இந்த கஷ்டத்துல இருந்து இந்த 2 மக்களுக்கும் சண்டைகள் நடந்துட்டு இருந்துச்சு, போட்டிகள் நடந்துட்டு இருந்துச்சு. அதை பைதவே துருவ விக்ரம் வந்து
இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தா வந்திருக்கான், இவனை வந்து வேற இடத்துக்கு கூட்டு போகக்கூடாது அப்படிங்கறதுக்காக அப்படியே அவனை முடக்கடிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அதுல இருந்து வெளியில வந்து நல்லா ஒரு கேம் விளையாண்டு அதை காட்டணுங்கிறக்காண்டி நல்லா காட்டிப்பாங்க. அதோட மற்றபடி எந்த ஜாதி ரீதியாவெல்லாம் எடுக்கல படம். உண்மை சம்பவத்தை எடுத்திருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் மாரி செல்வராஜோட ஃபிலிம்ஸ் எப்படி இருக்குமோ அந்த கதை நோக்கத்தை அப்படி கொண்டு போயிருந்தாங்க. எந்த விதத்துலையுமே வந்து ஒரு ஸ்டாப் ஆகும் படம் வந்து ஸ்லோவாகவே தெரில. ஃபுல்லாக கண்டினியூஸாக நம்ம பார்த்துட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த அளவுக்கு குரு விக்ரமன் ஒர்க் பண்ணி வேலை வாங்கியிருக்காங்க. நார்மலாக சொல்லியிருந்தாங்கல்ல 5 இயர்ஸ் அவர் இதுக்காக படத்தை ஒர்க் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு ஃப்ரம் 2021 ஒர்க் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு அதோட அவுட்புட் வந்து கிளியராக இருந்துச்சு. அவர் எந்த விதத்துலையுமே வந்து துருவ் வந்து ஒரு சென்னையில் வளர்ந்த பையன் மாதிரியே இல்லை. ஒரு சதன் பாய் எப்படி இருப்பானோ அந்த ஸ்லாங்கு, அந்த பாடி லாங்குவேஜ், அந்த கேம் பிளேயுமே வந்து நேச்சுரலான கேம் பிளே. ஒரு நியூ கமர் எப்படி விளாடணும் அந்த மாதிரி ஒரு சின்ன இது கூட இல்லை. ஒரு ஆஸ் யூஷுவல் சூப்பர் மூவி. படம் ஃபுல்லாவே ஃபுல்லாவே குரு விக்ரமன் டைலாக் கம்மியாக தான் ஸ்க்ரீன் பிளே வந்து ஒர்த்தாக தான் இருந்துச்சு. அவர் ஓடுறானா அது வந்து ஒரு ரீசன். ஒரு சில சொல்ல முடியாத விஷயம், சின்ன வயசில் அவங்க அம்மாவோட இறந்த தாக்கம், சொல்ல முடியாத விஷயத்தில் வந்து ஒரு ஓடி அதை வந்து அவர் செல்ஃபை வந்து இது பண்ணிக்கிறாரு. பிஜிஎம் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுக்கு ஏற்ற அந்த கபடி மேட்ச் எல்லாத்துமே ஆஸ் யூஷுவல் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி தான். ரியலாக சதன் சைடில் நடந்த 2 பர்சனுக்குள்ள நடந்த கான்ட்ரவர்ஷியல் ஸ்டோரி. அதை தான் வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கான்ட்ரவர்ஷியல் நடந்த 90 கால கதைகளத்திலிருந்து எப்படி ஒரு கபடி பிளேயர் உருவாகி வரான், இது எல்லாமே உண்மையான நடந்தது. இது எதுவுமே ஒரு இது கூட பொய் கிடையாது. உண்மையாக நடந்த பெரிய பிரச்சனை. இன்னும் அதோட தாக்கம் வந்து தென் மாவட்டத்துல நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் அதோட கலவரம், இன்னும் பிரச்சனை, இன்னும் கொலைகள் மாற்றி நடந்துட்டே தான் இருக்கு. ஸோ அதை வந்து எப்படி நியூட்ரலைஸ் பண்ணலாம், எப்படி கொண்டு போனால் அந்த கலவரம் நிற்குன்றத காமனாக 2 பேரும் நியூட்ரலைஸ் பண்ணி இவங்க பெரியவங்க இவங்க பெரியவங்க காட்டாமல் நியூட்ரலைஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. அமீருடைய போர்ஷன் பாண்டியராஜா ஒரு சூப்பரான ஆக்டிங், எந்த விதத்துலையும் குறை சொல்ல முடியாது. அவர் இப்போ யாரோட பயோபிக்காக நடிச்சிருக்காரோ அவர் ரியல் லைஃப்ல எப்படி இருந்திருப்பாரோ அதை அப்படி ஒரு எக்ஸாக்டாக கொண்டு போயிருந்தாங்க. எந்த விதத்துலையும் இருக்காது. இப்போ ஒரு சதன் சைட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது ரியல், யாரோட பயோபிக்காக எடுத்திருக்காங்களோ அவங்களோட இதாக தான் இருக்கும். பசுபதி பசுபதி பண்ணி அவரோட இதாக இருக்கும். பசுபதி ஆமாம் பசுபதி தங்கலான்ல எப்படி நடிச்சிருந்தாரோ அதற்கு ட்ரிபிள் தென் நல்லா நடிச்சிருந்தாரு. சூப்பராக நடிச்சிருந்தாரு. மோரோவர் எப்படி சொல்றது, அவரும் அந்த கதைகளத்துல கஷ்டப்பட்டு வளர்ந்தவர். தன்னுடைய பையனை எப்படி அனுப்பி வைக்கிறாரு, அந்த எல்லா கலவரத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காம எப்படி ஃபேஸ் பண்ணிக்கிறான்ற ஒரு ஸ்டோரி தான் அது. அதான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த தென் மாவட்டங்கள்ல இருந்து என்ன நடக்குது, என்ன பிரச்சனை நடக்குன்னு பேசியிருந்தாரு. அங்கிருந்து ஒருத்தர் எப்படி வெளியே போறாருன்னு பேசியிருந்தாரு. அங்கிருந்து ஒருத்தர் மேலே எப்படி வளரான்னு பேசியிருந்தாரு. அதே மாதிரி வாழைப்படமும் வந்து தென் மாவட்டங்கள் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அதே மாதிரி இந்து வந்து தென் மாவட்டத்துல இருந்து வந்த ஒரு டைரக்டர், ஒரு கபடி பிளேயர், அர்ஜுன் அவார்டு வாங்குற பிளேயர். இவங்க வந்து அங்க இருக்க நார்மலா இருக்க நேச்சுரல் இந்த கலவரத்துல இருந்து பகைகள்ல இருந்து எப்படி வளர்ந்து மேல வர்றாங்கன்ற ஒரு கதை மட்டுமே தான். மற்றபடி இதுல வந்து அவர் வந்து கேஸ்டிசம் பேசுறாரு, ஃபேவரிசம் பேசுறாரு, அந்த மாதிரி எந்த ஒரு திங்குமே இல்லை. ஆஸ் யூஷுவலா ஒரு தமிழ் பாட்டுல ஒரு இதுல இருந்து வராங்க, அவங்க என்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி நியூட்ரலா வராங்கன்ற ஒரு மட்டும் தான். துருவ் விக்ரம் நல்லா நடிச்சிருக்காரு. அதான் சொன்ன மாதிரியே தான். ஒரு இது மட்டும் நடிச்ச படத்துக்கு இந்த படத்துக்கு டோட்டலா வேற மாதிரி ஒரு அவுட்புட் இருந்துச்சு. நல்ல ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாரு. அவரே சொல்லியிருந்தாரு 5 இயர்ஸ் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணிருந்தேன்னு சொல்லிட்டு. கபடி எல்லாமே அப்படி நேச்சுரலா இருந்துச்சு. படம் ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப நல்ல மூவி, பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். மாரி செல்வராஜோட டச் நல்லாவே தெரியும் படத்துல. இந்த படத்தை காமிச்சு யாரு கேட்டாலும் மாரி செல்வராஜ் பேர் அழகா சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மூவி அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் மூவி இது. மேக்ஸிமம் ஜாதி எல்லாம் சொல்றதை விட ஸ்போர்ட்ஸ் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ். ஒரு 30 to 40% அதை பத்தி சொல்ல நினைச்சாலும் 70 to 80% கண்டிப்பா நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸோட இம்பாக்ட் நல்லாவே தெரியும். இதோட தடைகள் எல்லாம் எங்கெங்க வருதோ அதை தாண்டி வர்றது தான் மூவியா தெரியுது ஜாஸ்தி. ஸோ ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு சார் அவர். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த மூவிஸை விட இதில் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. ஸோ ஸ்டெப் எடுத்து வைக்கிறான்றத விட ரொம்ப அழகாவே பண்ணியிருக்காரு படத்தில். அது தெரியுது நம்மளுக்கு. ஒரு அசைவும் சும்மா ஒரு கேரக்டர்ல சும்மா ஒரு இடத்துல வந்து எங்கேயோ வேடிக்கை பார்க்காம அங்கேயும் ஒரு ஆக்டிங் ஸ்கோப் ஏதாவது கிடைச்சா அது யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது ரொம்ப நல்லாவே தெரியுது மூவில. அதுதான் ரொம்ப அருமையா இருக்கு சார். அவர் எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரேம்குள்ள என்னென்ன கரெக்டா இருக்கணுமோ அவர் அது பக்காவா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், மைன்யூட்டான விஷயங்கள் எல்லாத்தையும் பக்காவா பண்ணி முடிச்சிருக்காரு.
எழுதுவாங்க. ஒரு படம் எல்லாமே ஒரே சப்ஜெக்ட், ஒரே கான்செப்ட், ஒரே ஸ்க்ரீன் பிளே தான் ஒரே வருது. ஒரு புதுசா இந்த படத்துல புதுசா என்ன இது வேற ஒரு பரிமாணத்துல காமிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அதே கான்செப்டாவே இருந்தாலும் ஒன்றுத்துக்கும் வேற வேற பரிமாணம் இருக்குன்றத இதுல வந்து ஸ்போர்ட்ஸுக்கு என்னென்ன தடையா இருந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சில படத்துல பஸ் ஸ்டாண்டு பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சில படத்துல வந்துட்டு படிப்புல என்னென்ன தடையா இருக்கு அப்படின்னு காமிச்சிருப்பாரு. இப்போ பரியரும் பெருமாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இதுல ஸ்போர்ட்ஸ்ல ஒருத்தன் ஏறி வரும்போது ஒரு ஊர்ல நிறைய விஷயம் நடக்கும். ஸ்போர்ட்ஸ்ல, படிப்புல, வேலையில எதுல வேணா தடையா இருக்கலாம். இதுல வந்து அழகா ஸ்போர்ட்ஸ்ல ஒருத்தன் ஏறி வரும்போது அவனுக்கு என்னென்ன விஷயங்கள் தடையா இருந்தது, அதை எப்படி உடைச்சிட்டு மேல வரான் அப்படின்றது ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. வைரஸ் நிறைய விஷயம் இருக்கும். பட் இந்த படத்துல இருக்கு. ஆனா வைரஸ் வச்சு ரத்த ஆமா, குழந்தைங்க வந்து பார்க்கணும். குழந்தைங்க டக்குன்னு பார்க்கும்போது அது எடுத்துக்க முடியாத விஷயம்தான். பட் அந்த கதைக்கு அது ஒரு பாயிண்ட்ல அது தேவைப்படுற மாதிரி தான் இருக்கு. பட் அது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணா குழந்தைங்க பார்க்க முடியும், அந்த லெவலுக்கு இருக்கு. படம் வந்து ஆன் த ஹோல் ரொம்ப நல்லா இருக்கு. மாரி செல்வம் சாரோட இன்னொரு மாஸ்டர் பீஸ் மூவினே சொல்லலாம். நான் ஆக்சுவலி இது வந்துட்டு டைரக்டருக்காக தான் இந்த படம் வந்து பார்த்தேன். ஏன்னா இவரோட மூவில எப்பவுமே ஒரு கண்டென்ட் இருக்கும், ஒரு மெசேஜ் இருக்கும். ஏதாவது படம் முடியும் போது ஏதாவது ஒரு ஸ்பார்க் நம்ம தலையில போட்டு போயிடுவாரு. ஸோ அதே மாதிரி தான் இதுலயுமே இந்த மூவில வந்துட்டு ஒரு தனிப்பட்ட நபர் அவரோட கோல் எப்படி அச்சீவ் பண்றாரு அப்படின்றது தான். ஏன்னா அந்த ஊர்ல வந்துட்டு நிறைய ஜாதி பிரச்சனை இருந்தாலும் அதை தாண்டி அவர் எப்படி வெளியில வராருன்றது தான். இதுல துருவ் விக்ரமோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. அந்த ஒரு வில்லேஜ் கேரக்டர்ல எப்படி அடாப்ட் பண்ணுமோ அது மாதிரி அடாப்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் கூட நடிச்ச ஆக்ட்ரஸ் பசுபதி சார், அமீர் சார், அதுக்கப்புறம் லால் சார், அவங்க எல்லாருமே அவங்களோட பார்ட் என்னென்னவோ அது எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்காங்க. எப்படின்னா லைக் துருவோட மூவிஸ் எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். லைக் மகான் படம், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு ரீசெண்டாக ஒரு படம் நடிச்சிருந்தாரு. ஸோ அது பார்க்கும்போது நான் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது இவரோட டைரக்ஷனுக்கு மட்டும்தான். அண்ட் இதில் துருவோட ஆக்டிங்கை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்க் கொடுத்துருப்பாரு. நல்லா ஒர்க் கொடுத்துட்டு இந்த கிராமத்து சைட்லயே அவர் நல்லாவே வந்துட்டு வேலை வாங்கியிருப்பாருன்றது தெரியுது அவரோட ஆக்டிங்லயே. ஸோ ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமும் இதே மாதிரியான ஸ்டோரி அது மாதிரிலாம் எடுத்து நடிச்சாருன்னா கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டரா வரலாம் துருவ். பசுபதி அவரை வந்துட்டு எப்படி சொல்றது, அவர் வந்தாலே வந்து ஒரு கிளாப்ஸ் வரும். அந்த மாதிரியான ஒரு ஆக்டர் அவரு. ஒரு அப்பா வந்துட்டு ஒரு பையனுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்கணுமோ அதை வந்து கரெக்டா கொடுத்தாரு இந்த மூவில. அமீரோட போர்ஷன் வந்து சொல்லணும்னா அவருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்பலாம் காட்டல. ஒரு தலைவர் வராரு, ஒரு ஜாதி பிரச்சனை அவரால் ஆகுது, கடைசியில அவரை வந்து எப்படி இது பண்றாங்க அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு 2 பேருமே அடிச்சுட்டு 2 பேருமே வந்து போற கதை தான், எப்போ நடக்கிற லோக்கல் பார்ட்டிஸ் மாதிரி. வைலன்ஸ் ரொம்ப கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது வைலன்ஸ் அப்படின்றது அடிதடி இருக்கு. ஒரு சில இடத்துல வந்து இது கண்டிப்பா வேணும் அப்படின்றதுனால ஒரு சில சீன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி எதுவுமே இருக்காது. ரொம்பவே நல்லா இருக்கு இந்த படம். சூப்பரா இருக்கு ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல, நான் வந்து எதிர்பார்த்ததை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு இந்த படம். யார் படமா மாரி செல்வராஜ் படம் பாருங்க, துருவ் விக்ரம் ஒரு படம் இருக்காங்க. இல்ல, மாரி செல்வராஜோட யூனிவர்ஸ்ல துருவ் விக்ரம் ஒரு கபடி பிளேயரோட பயோகிராஃபிய கொண்டு போறாரு, அவ்வளவுதான். கம்ப்ளீட்டா இது மாரி செல்வராஜோட யூனிவர்ஸ் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி டிரெக்டர்ஸால தான் இந்த மாதிரி ஒரு கதையை ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா சென்சிட்டிவான மேட்டர் இருக்கு படத்துல. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட படத்தை தடை பண்ணுங்கன்னு 2 குரூப் அடிச்சிட்டு இருப்பாங்க சவுத்துல. ஆனா அது அவ்வளோ நீட்டா அழகா சூப்பரா எடுத்துட்டு துருவ் விக்ரமோட உழைப்பு எப்படி படத்துல எப்படி தெரியல. ஆனா இதான் நம்ம முதல் படம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஆமா. அது எப்படி ஸ்கிரீன்ல எப்படி துருவ் விக்ரம் இப்ப நம்ம பாக்குறது மிகப்பெரிய நடிப்பு. இன்னைக்கு அவரு கூட வந்த படங்கள், போட்டி படங்கள்ல கூட அந்த நடிகர்கள் இப்படி நடிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா துருவ் விக்ரம் வந்து மிகப்பெரிய நடிப்பை வந்து காமிச்சிருக்கிறாரு. அவங்க அப்பாவை வந்து சேதுல நம்ம பார்த்துருப்போம், அந்த மாதிரி ஒரு நடிப்பை லைட்டா காமிச்சிருக்கிறாரு. இது வந்து சாம்பிள். இன்னும் அடுத்தடுத்து வரப்போற படத்துல துருவ் விக்ரம் தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த ஒரு நடிகர்கள்ல துருவ் விக்ரமுடைய பெயர் இருக்கும். அப்படி ஒரு நடிப்பு. 2 அரசியல் தலைவர்களா லாலும் அமீரும் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கும். உண்மையா சொல்றேன், லால் சாரோட கேரக்டர் வந்து பார்த்து அவ்வளவுதான், இந்த படத்தை வந்து ஒருத்தரை கெட்டவரா காட்டி ஒருத்தரை நல்லவரா காட்டி அப்படி தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. லால் சாரோட கேரக்டரை பார்த்தா நம்மளே லைக் பண்ணுவோம். அப்படி ஒரு கேரக்டர் லால் சாரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. இதை தாண்டி பிடி மாஸ்டரா ஒருத்தர் வராரு, பிடி சாரா.
அவர் தான் ப்ரோ. எனக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருந்தாலே இந்த சமூகத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. அவ்வளோ ஒரு சூப்பரான கேரக்டர் அந்த பிடி சார். அவருக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு கிடைக்கும். பசுபதி எப்படி? பண்ணிட்டாரு ப்ரோ. சார்பட்டா பரம்பரையில ஒண்ணு பண்ணியிருப்பாரு ரங்கவாத்தியாரு. இதுல வந்து என்னன்னா தங்கல் படத்தின் ஆமீர் கானாக வந்து கொண்டிருக்கிறார் இந்த படத்துல. ஆமீர் கான் என்ன பண்ணாரு அதே தான் பண்ணிருக்காரு. கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா இறங்கி பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. மாரி செல்வராஜ் சந்தோஷ் காம்பினேஷன் இதுல வந்து மாறி இருக்கு. அது எப்படி இருக்கு? நல்ல டைரக்டர்ஸ், நல்ல மியூசிக் டைரக்டர் சேர்ந்தாலே நல்ல படைப்பு தான் கிடைக்கும் என்னைக்குமே. அது வந்து மாமன்னன்ல அருமையா இருந்தது ரஹ்மான் சார், மாரி செல்வராஜ். அதனால இதுல வந்து நல்லா இருக்கு. நிவாஸ் கே பிரசன்னா தயவு செய்து அவரை நீங்க வந்து சாய் அபியங்காருக்கும் அனிருத்துக்கும் என்ன ஒரு மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த மரியாதையை தயவு செய்து கொடுங்கப்பா. அவரும் மனுஷன் தானே, அவருக்கு 2 கிட்னி தானே. இல்ல அனிருத்துக்கு வந்து 4 கிட்னி அந்த மாதிரி அதெல்லாம் படைச்சிருக்காரு கடவுள் சார். ஒரு இடத்துல இளையராஜா மியூசிக் மாதிரி இருக்கு, ஒரு இடத்துல ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மியூசிக் அவருக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கணும். நிவாஸ் கே பிரசன்னா இந்த படத்துக்கு இன்னொரு ஹீரோ. பொதுவாக மாரி செல்வராஜ் சார்னா ஒரு அப்ரோச் இருக்கும். சில ஜாதியை தான் குறிப்பிட்டு பேசுவார் அப்படின்னு. இதுல பாத்தீங்கன்னா 2 அரசியல் தலைவர் ஜாதி தலைவருக்கும் சமமா காட்டியிருக்காரு. அவங்க ரொம்ப கெட்டவங்க இல்ல நல்லவங்க காட்டியிருக்காரு. இது அப்ரோச் எப்படி மாறிக்கிட்டு? இப்போ இது வந்து ஒரு விமர்சனம், ஒரு முத்திரை தான் பிரதர். இது மாரி செல்வராஜனா இப்படி, ரஞ்சித்னா இப்படி கிடையாது. இஸ்லாமியர்களுடைய பிரச்சனையை நான் படமா எடுக்கிறேன்னா நான் ஒரு இஸ்லாமியனா தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதை கமல் சார் அழகா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அதனால 2 ஜாதி தான் ப்ரோ. ஒன்னு முற்போக்கு, இன்னொன்னு பிற்போக்கு. இதுல நம்ம எந்த குரூப்ல இருக்கிறோம் அவ்வளவுதான். இதை விட்டுட்டு அவர் என்ன சாமி கும்பிடுறாரு, அவர் என்ன சாப்பிடுறாரு, அவர் எந்த குரூப்பை சேர்ந்தவர், இந்த ஆராய்ச்சி வேண்டாம். நீ வரியா வா, கண்ணை மூடிட்டு வா. நான் அப்படிதான் வரேன் எல்லார் படத்துக்கும் தியேட்டரு. அவர் என்ன கம்யூனிட்டி இதெல்லாம் நான் பார்த்து வரல, அவர் என்ன ரிலீஜன் இதெல்லாம். வரியா வா, அவர் என்ன நல்ல விஷயத்த சொல்றத எடுத்துக்கோ. அது வந்து தப்பா இருக்கா அதை ஒரு நாகரிகமான முறையில வந்து விமர்சனம் பண்ணுங்க. அது வந்து மாரி செல்வராஜ் மேல வந்து வைக்க வேண்டிய விமர்சனமே கிடையாது. நல்ல ஒரு படம் வந்து பார்த்துட்டு நீங்க குறை சொல்லுங்க. படம் பார்க்காமலே Facebookல வந்து கமெண்ட் போடுறது தப்பு. தேங்க்யூ.